Hi students, welcome to Mumbai Defense Academy. நமக்கு GD எக்ஸாமுக்கு டாப் 50 அப்படிங்கிற தலைப்புல ஒரு சில நேரங்கள் டாப் 20 தலைப்புல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் போட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில ஆல்ரெடி ரீசனிங் ஒரு வீடியோ வந்திருக்கும், மேக்ஸ் ஒரு வீடியோ வந்திருக்கும், ஜிகே ஒரு வீடியோ, ஜிகேல 2 வீடியோ கூட வந்திருக்கும். நீங்க நம்ம அடுத்த ஜிகேல ஒரு டாப் 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? எல்லாம் மிக்ஸ்டு டாபிக்கா தான் இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளை தான் போட்டிருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எக்ஸ்ட்ராவா சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ரைட்டா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வருது பாருங்க. இந்தியாவில் குழந்தை சார்பு விகிதம் என்பது டேஸ் வயதுக்குட்பட்ட சார்புடையவர்களின் எண்ணிக்கையின் அளவீடு ஆக முடிகிறாங்க. அப்போ அந்த டெபினிஷன் வச்சு கேள்வி வந்திருந்தது போன தடவை. இந்த தடவையும் ஒரு சில ஷிஃப்ட்ல கேட்டிருந்தாங்க, அதை வச்சு இந்த தடவை கேட்கிறோம். ஓகேங்களா? சைல்டு டிபெண்டன்சி ரேஷியோ. டிபெண்டன்சில என்னது? சார்பு என்னது? ஒருத்தரை சார்ந்து இருக்கிறேன். இப்ப நான் யாரையாவது சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? நான் சம்பாதிக்கிறேன், நானே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய லைஃப் நான் வாழ்ந்துக்கிறேன், நான் யாரையும் சார்ந்து இல்லை. ஓகே, என்னுடைய வயது மெட்டீரியல் ஏஜ் சார்ந்து இல்லை. இப்ப இது எது? குழந்தை எடுத்துக்கோங்க. குழந்தைகளை ஒரு 12 வயசு குழந்தை, ஓகேங்களா, ஒரு 8 வயசு குழந்தைகள் அவங்க என்ன செய்வாங்க? யாரும் அதான் சார்புதான் இருக்கணும். அதுதான் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சார்பு விகிதம். இதே மாதிரி வயதானவர்கள் சார்பு விகிதம் இருக்கு. ஓகேங்களா? அப்ப 2 வகையான சார்பு விகிதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் குழந்தை சார்பு விகிதத்துக்கு வயசு. இப்ப நம்ம ஊர்ல ஜென்ரலா ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னா எந்த வயசுல இருந்து எத்தனை வயசு வரைக்கும் குழந்தை சொல்லுவோம்? இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டுல தான் கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் உங்க அம்மா உங்களோட குழந்தை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு நீங்க குழந்தையாக முடியாது. ஓகேங்களா? அப்ப குறிப்பிட்ட ஒரு ஏஜ் இருக்குல்ல, அப்ப அந்த ஏஜ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாறும். ஒரு சில இடங்கள்ல 0ல இருந்து 16 வரைக்கும் குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடங்கள் 0ல இருந்து 16 வயது வரைக்கும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடங்கள்ல 0ல இருந்து 18 வயது வரைக்கும் குழந்தைகள் சொல்லுவாங்க. டெபினிஷன் ஒவ்வொரு இடத்துல மாறும். இங்க நமக்கு குழந்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா 0ல இருந்து 14 வயது உடைய மாணவர்கள் தான் குழந்தைகள் தான் நம்ம என்ன சொல்றோம்? குழந்தை சார்பு விகிதத்துக்குள்ள நம்ம பொறுத்துறோம். ஓகேங்களா? அப்போ ஜென்ரலா இந்த சார்பு விகிதம்ங்கிறது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 0ல இருந்து சரிங்க பாருங்க 0ல இருந்து 14 வயது வரைக்கும். அடுத்து 15 ஆயிட்டாலே அவங்க சார்பு விகிதத்துல வரமாட்டாங்க. அவங்களே அவங்களுடைய லைஃப் லீட் பண்ணிடுறாங்க. அப்போ 15ல இருந்து 64 வரைக்கும் யாரையும் சாராதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 65ல இருந்து லைஃப் லாங் அவங்க எவ்வளவு வயசு வரைக்கும் வாழ்றாங்களோ அந்த வயசு வரைக்கும் அவர்கள் வயதானவர்கள் சார்பு விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல 2 டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு குழந்தைகளுக்காக இன்னொன்னு வயதானவர்களுக்கான சார்பு விகிதம். ஓகே, 2ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2011 சென்சஸ் தான் நம்ம கடைசியா வெளியிட்ட சென்சஸ். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருந்ததுக்கு. ஓகேங்களா? அப்ப 2011 சென்சஸ் அடிப்படையில் இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை 121 கோடி. ஓகேங்களா? அதுல பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஆண்கள் பெண்கள் விஷயமாக நிறைய டேட்டா இருக்கும். உதாரணத்துக்கு அது ரொம்ப முக்கியமான டேட்டா செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிட விகிதம். ஒரு ஊர்லயோ ஒரு நாட்டிலேயோ ஒரு மாநிலத்திலேயோ 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா எவ்வளவு பெண்கள் இருக்காங்க இப்படி ஒரு கேள்வி வரும். ஓகே, எவ்வளவு பேரு? 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா எவ்வளவு பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஓகேங்களா? அப்ப இங்க 1000 ஆண்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 940 சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல 943 சொல்லுவாங்க. நீங்க 2 டேட்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சில எக்ஸாம் 943 டேட்டா கிளிக் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ 1000 ஆண்களுக்கு 943 பெண்கள் இருக்காங்க இந்தியாவை டேட்டா. இங்க நமக்கு அக்யூரேட்டான நம்பர் கேட்கிறாங்க. எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கிறாங்க. 121 கோடி தான் 100%. பெண்கள் எத்தனை சதவீதம்? ஆண்களை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறாங்க. அப்ப கொஞ்சங்கிறது எவ்வளவு அப்படின்னா 48.5% பெண்கள் இருக்காங்க. அப்ப மீதி 51.5% யாருன்னா இந்தியாவில் ஆண்கள். இது பழைய டேட்டா. ஓகேங்களா? புது டேட்டா மாறுதலுக்கு உள்ளாக்கப்படும். அது புது சென்ஸ் வந்த பிறகு தெரியும். ஓகேங்களா? அடுத்து திருப்பி 2011 சென்ஸ் அடிப்படையில் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகை சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம் தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன் உடையக்கூடிய மாநிலம். ஓகேங்களா? யூபி, அடுத்து மகாராஷ்டிரா, அடுத்து பீகார், இதெல்லாம் டாப் 3 இருக்கக்கூடிய மாநிலம் மக்கள் தொகையில. ஓகேங்களா? இவங்க 3 பேருடைய மக்கள் தொகையை கூட்டினீங்கனாலே கிட்டத்தட்ட 30-45% வந்துடும். ஓகேங்களா? எல்லாமே 10 கோடிக்கு மேல மக்கள் தொகை. அப்ப அதுல உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகையை பார்க்கும்போது ஜென்ரலாவே ஒரு டேட்டா சொல்லுவாங்க. என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 6ல் ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவராகும். எப்படி பாருங்க, இந்தியாவில ஒரு 6 பேர் மொத்தமா இந்தியாவுடைய மக்கள் தொகையை ரேண்டமா நிக்க வைக்கிறோம்னா அதுல ஒருத்தர் யாராதான் இருப்போம் அப்படின்னா உத்தரப்பிரதேச சேர்ந்தவரா இருப்பான். அப்போ சதவீதம் சொல்லும் போது 16.5% தான் இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகை உத்தரப்பிரதேசம்ங்கிற ஒரே ஒரு மாநிலத்துடைய மக்கள் தொகை. யோசிச்சு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து கணக்கெடு அடிப்படையில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது லார்ஜஸ்ட்
பாப்புலேஷன் கொண்ட ஸ்டேட் எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, நான் இப்பதான் சொன்னேன் உத்தரப்பிரதேசங்கிறது. சரி, அப்ப ஆப்ஷன்ல உத்தரப்பிரதேசம் இல்லையே சார், அப்ப எது சார் போடணும்? இந்த மாதிரி கொஸ்டினை எப்பவுமே கவனிச்சுக்கணும். கீழே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல எது அதிகமா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, புரியுதா? உத்தரப்பிரதேச ஆப்ஷன் இல்லை, அதுக்குன்னு இந்த 4ல வேற எதுவுமே அதிகமா இல்லையா, அது கம்பேர் பண்ணி பாரு. உதாரணத்துக்கு ராஜஸ்தான் கொஞ்சம் நாம் டாப் 3 சொல்லவே இல்லை, மேற்கு வங்கம் டாப் 3 சொல்ல, தமிழ்நாடு அதிக அளவுக்கு இல்ல, பீகார் நான் சொன்ன டாப் 3. அப்போ இந்த 4 கம்பேர் பண்ணும்போது பீகார் தான் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் அமையும். இருக்கக்கூடிய விஷயங்களை எது பெஸ்ட்ங்கிறத நீங்க கவனிச்சுக்கணும். சரியா, அடுத்து போலாமா? அடுத்த கொஸ்டின், 2011 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டன? இப்படியெல்லாம் கொஸ்டின் வருமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் எடுத்து வச்சிருக்கேன், நான் வேற எங்கேயும் எடுக்கிறேன். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா, 2011 என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து இந்த சென்ஸ் எடுப்பாங்கல்ல, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு ஆண்கள் எவ்வளவு பெண்கள், எவ்வளவு படிச்சிருக்காங்க, எவ்வளவு வயசு. ஓகேங்களா, உங்க வீட்டுல இருக்க எத்தனை பேர்கிட்ட மொபைல் போன் இருக்கு, சொந்த வீடா வாடகை வீடா, இந்த மாதிரி டேட்டாஸ் கேட்பாங்கல்ல. இந்த மாதிரி மொத்தமாக 29 கேள்விகள் கேட்கிறாங்க 2011ல. ஓகேங்களா, இப்போ புதுசா எடுக்கக்கூடிய 2026 சென்சஸ்ல டேட்டா அப்படின்னா, சரி தகவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். உதாரணத்துக்கு பிரகதி விகாஸ், இது அவங்களுடைய எம்பலம். ஓகேங்களா, அதாவது சின்னம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது இல்லாம இப்போ எடுக்கக்கூடிய சென்சஸ் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ், முழுவதுமாக டிஜிட்டல் சென்சஸ், பேப்பர் பேனாவே கிடையாது. ஓகேங்களா, வீடு வீடா வர்றவங்க ஒரு காலத்துல பேப்பர் பேனா வச்சு வருவாங்க, இப்பெல்லாம் கிடையாது. ஃபுல்லா ஒரு டேப் ஒரு மொபைல் அவங்க கொண்டு வந்துருவாங்க, அவங்க ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்ல தான் அவங்க எல்லாருமே டேட்டா என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறி போச்சு. 2026 வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டல் சென்சஸ். ஓகேங்களா, ரைட். அடுத்து, மேற்கு வங்காளத்தின் மாநில விலங்கு என்ன? இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கே போர்ஷன்ல கேள்வி வந்துகிட்டு இருக்குது இப்ப நடக்கிற ஸ்விஃப்ட்லயே, அதை கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கோங்க. வெஸ்ட் பெங்காலோடைய ஸ்டேட் அனிமல். அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பா வரும், ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய ஸ்டேட் அனிமல் தெரிஞ்சுக்கணும். அதுல வெஸ்ட் பெங்காலோடைய ஸ்டேட் அனிமல் ஃபிஷிங் கேட், மீன்பிடி பூனை. ஓகேங்களா, மேற்கு வங்காளத்தோடைய அனிமல். அப்போ 28 மாநிலங்கள் சார், எப்படி சார் எல்லாத்தையும் படிக்க முடியும்? ஃபேமஸ் ஆனத ஈஸியானதை படி, எப்படி படிக்கணுங்கிறத நானும் சொல்லி தரேன். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு சில அனிமல் வந்து 2 அல்லது 3 ஸ்டேட்டுக்கு இருக்கும். ஒரே அனிமல் தான் 3 ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் அனிமலா இருக்கும். அப்படியே ஒரு 3 விலங்கு இருக்கும், ஒரு 9 ஸ்டேட் முடிச்சிடலாம். உதாரணத்துக்கு எலிஃபண்ட், இந்தியன் எலிஃபண்ட் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளாவுடைய ஸ்டேட் அனிமல் அதுதான், கர்நாடகாவுடைய ஸ்டேட் அனிமலும் அதுதான். ஓகேங்களா, ஜார்க்கண்டோடைய ஸ்டேட் அனிமலும் அதுதான். 3 ஸ்டேட் முடிஞ்சு போச்சா? ஓகேங்களா, இதே மாதிரி அடுத்து ஒரு விலங்கு வரும். ஓகே, பிளாக் பக், இந்த ஆப்ஷன் கூட இருக்கு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த இருக்கிற கரும்புலி. ஓகேங்களா, பிளாக் பக், கரும்புலி கிடையாது, கருப்பு மான் இருக்கும். ஓகேங்களா, இந்த பிளாக் பக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்டோடைய ஸ்டேட் அனிமல், ஆந்திர பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், 3த்துக்கும் பிளாக் பக் தான் என்னது ஸ்டேட் அனிமல். பாருங்க, அப்ப இங்கே எத்தனை ஸ்டேட்? 6 ஸ்டேட் முடிஞ்சு போச்சு, 28 மீதி 22 தான். இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீலகிரி தார், தமிழ்நாட்டுடைய தேசிய மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. இது இல்லாம நம்ம கவுர் வந்து பாத்தீங்கன்னா ஜி இருக்கா, அப்ப ஜீர தொடங்கக்கூடிய ஒரு ஸ்டேட் கோவா, அதுக்கப்புறம் வந்து பீகார். 2க்குமே வந்து பாத்தீங்கன்னா கவுர் தான் ஸ்டேட் அனிமல். இந்த மாதிரி செலக்டிவா ஒவ்வொரு ஸ்டேட்ல என்னென்ன அனிமல் கொஞ்சம் லாஜிக்கா பார்த்து வச்சுக்கோங்க, கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா, அப்போ வெஸ்ட் பெங்காலுக்கு மீன்பிடி பூனை. இது இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கு நிக்நேம் மாதிரி. ஓகேங்களா, ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கு நிறைய நிக்நேம் உண்டு. உதாரணத்துக்கு பசுமை புரட்சியின் தந்தை அப்படி ஒருத்தர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அரசியலமைப்பின் சிற்பி என்று சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்தியாவின் விடிவெள்ளி சொல்லுவாங்க, நிறைய இருக்காங்க. ஓகேங்களா, ஒருத்தர் மட்டும் கிடையாது. இந்தியாவின் பிஸ்மார்க் பாருங்க, வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி டைரக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இந்தியாவின் ஏவுகணை நாயகன் சொல்லிட்டு யார் சொல்றாங்க? தெரிஞ்சால்தான் உடனே ஆப்ஷன்ல போட்டிருப்பீங்க, ஏபிஜே அப்துல் கலாம். ஓகேங்களா, அவர் தான் ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் இவர் ஏவுகணை நாயகன் சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய டெக்னாலஜி, அதுவும் ஸ்பேஸ் டெக்னாலஜில அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ண ஒரே ஆள்னா நம்ம அப்துல் கலாம் அவர்கள் தான். இந்தியாவுடைய பிரசிடென்டாவும் இருந்திருக்காரு, சரி குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. ஓகே, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்போ என்ன சார் ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னா, ஏகப்பட்ட மிசைல்னா ஏவுகணைகளை இவர் உருவாக்கி இருக்காரு. உதாரணத்துக்கு பிருத்திவ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா, பிருத்திவ், அக்னி. ஓகேங்களா, அக்னி ஏவுகணை, இதெல்லாம் இவர் வந்து உருவாக்குன ஒரு ஏவுகணை. இவருடைய கான்ட்ரிபியூஷன் அது அதிகம். ஓகேங்களா, அடுத்து நம்மளுடைய இந்த அணு சோதனை இருக்குது, அணுகுண்டு சோதனை. ஓகேங்களா, அது வந்து பொக்ரான் அணுகுண்டு சோதனையில இவருடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியமானது இருக்கும். 2லயும் இருக்கும். அது 2வது பொக்ரான் அணுமின் சோதனையில இவருடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஓகேங்களா, ஏபிஜே அப்துல் கலாம். அதனால இவர் வந்து இந்தியாவின் நவீன ஏவுகணையின் தந்தைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பழங்குடி எது?
பழங்குடியின இனம் எது? ஓகேங்களா, லார்ஜஸ்ட் ட்ரைப். ஓகேங்களா, முக்கியம். ட்ரைபல் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில பலதரப்பட்ட எல்லா ஸ்டேட்லயும் நிறைய ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. ட்ரைபல் பீப்புளுடைய பிரிவு எடுத்துக்கிட்டா நிறைய பிரிவு இருக்கும். ஓகேங்களா, அதுல யாரு எண்ணிக்கையில அதிகமா இருக்காங்க? ஓகேங்களா, மிகப்பெரிய பழங்குடியின மக்கள் தொகையை கொண்டது எந்த பழங்குடியினம் அப்படிங்கிறாங்க? பில்ஸ். ஓகேங்களா, பில்ஸ் பழங்குடியினர்கள் தான் இந்தியாவிலே அதிகமான பழங்குடியினர்களாக ஓடியிருக்காங்க. கிட்டத்தட்ட மொத்தமா இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள்ல 37% பில்ஸ் தான். ஓகேங்களா, 2வது இடத்துல தான் கோண்டு. ஓகேங்களா, தெளிவா கவனிச்சுக்கிறதுல கேள்விதான் வந்திருக்கு. ஓகேங்களா, 2வது இடத்துல கோண்டு, முதல் இடத்துல பில்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, மேலப்படி கூடுதல் தகவல் என்னன்னா, இந்தியாவில் அதிக பழங்குடியின மக்களை கொண்ட மாநிலம் கேட்டாங்கன்னா மத்திய பிரதேஷ். ஓகே, மத்திய பிரதேசம் அதிக பழங்குடியின மக்களை கொண்ட மாநிலம். பழங்குடியினரை இல்லாத மாநிலம்னு ஒரு மாநில ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்படி சுவாரஸ்யமான தகவல் பாருங்க. பஞ்சாப், ஹரியானா தான் பழங்குடியினர் இல்லாத மாநிலமாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, தமிழ்நாட்டுல பழங்குடியினர்கள் இருக்காங்க. நீலகிரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகேங்களா, தோடாஸ் பாருங்க, தோடர்கள். ஓகே, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். ஓகே, இருளாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருளர்கள். தமிழ்நாட்டுடைய பழங்குடியினர்கள். அப்போ அதிகம் கேட்கும்போது பில்ஸ், 2வது கோண்டு. ஓகேங்களா, ரைட். அடுத்து பூமியின் மிகவும் வறண்ட இடம். சார் பூமியிலே ரொம்ப ட்ரையான பிளேஸ் எது சார்? சரி, எங்க ஊர் ராமநாடு தான் அப்படின்னு சொல்லாதீங்க. ஓகேங்களா, அதான் ட்ரை, ரொம்ப ட்ரை கிடையாது. அதை விட ட்ரையான பிளேஸ்னா அட்டகாமா பாலைவனம். படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அட்டகாமா பாலைவனம் தான் சவுத் ஆப்பிரிக்கா. சரி, சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா கேள்விப்பட்டிருப்பீங்க. சவுத் அமெரிக்கா கண்டம். அந்த கண்டத்துல சிலி என்கிற ஒரு நாடு உண்டு, சிலி. அந்த சிலியுடைய வடக்கு பகுதியில லொக்கேட்டா இருக்கக்கூடிய இடம் தான் ஒரு பாலைவனம். இருக்கிறதே ட்ரையான பாலைவனம் தான் இதுதான். ஓகேங்களா, அட்டகாமா பாலைவனம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தார் பாலைவனம். பாலைவனம்னால ட்ரை தான், ஆனா அதுவே ட்ரையா இருக்குன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. இப்போ தார் பாலைவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரையா தான் இருக்கும். ஓகே, நாக்கு செத்து போய் தண்ணிக்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ஆனா அதை விட ட்ரைனா அட்டகாமா பாலைவனத்தை சொல்றாங்க. ஓகேங்களா, தார் பாலைவனம் இந்தியாவில இருக்குப்பா. ஓகேங்களா, கோபி பாலைவனம் சீனாவில் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 17வது இணை சட்டகமானது எந்த 2 நாடுகளுக்கு இடையான எல்லையாக இருக்குது? இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயம் கேள்விதான் கேட்கிறாங்க. ஓகேங்களா, என்ன அப்படின்னா பவுண்டரி லைன்ஸ், இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லை கோடு. உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு எல்லை கோடு இருக்கா? அந்த எல்லை கோடுக்கு பேர் என்ன? இந்தியாவுக்கு சைனாவுக்கு எல்லை கோடு பேர் என்ன? படிச்சிருப்பீங்க, ஞாபகம் வராட்டங்கள் கேட்கும்போது. ஓகே, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரெட் கேலிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு சைனாவுடைய எல்லை கோடு பாத்தீங்கன்னா மக்மோகன் எல்லை கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு பேரு உண்டு, எல்இசி, எல்ஓசி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய எல்லை கோடு துரந்த் அப்படி எல்லை கோடு அப்படிம்பாங்க. இதெல்லாம இது 17th பேரலா, 49th பேரலல், 38th பேரலல், இந்த மாதிரி நம்பரை வச்சு கூட நிறைய எல்லை கோடு இருக்கும். யுஎஸ்ஏ, கனடா, நார்த் கொரியா, சவுத் கொரியா. இங்க நமக்கு என்ன கேக்குறாங்க? 17வது இணை சட்டகம் எந்த இடம் நடக்குதுன்னா வடக்கு வியட்நாம் மற்றும் தெற்கு வியட்நாமுக்கு இடையேயான ஒரு எல்லை கோட தான் இந்த 17வது இணை சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பாத்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து 1978ஆம் ஆண்டு 44வது சட்டத்திருத்தம் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் சட்ட உரிமையாக இணைக்கப்பட்டுள்ளது? ரொம்ப சூப்பரான கொஸ்டின். ஓகேங்களா, ஆக்சுவலா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு இருக்கா கான்ஸ்டிடியூஷன்ல, அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு பகுதி 3ல ஆர்டிகல் 12ல இருந்து ஆர்டிகல் 35 வரை கொடுத்திருப்பாங்க. என்னதான் அடிப்படை உரிமை இருக்கு? இனி ஜாதி ரீதியா பாகுபாடு பார்க்கக்கூடாது, அடிப்படை உரிமை இருக்கு. நான் வாழ்வதற்கான அடிப்படை உரிமை இருக்குது, நான் பேசுவதற்கான அடிப்படை உரிமை இருக்குது, நிறைய உரிமை இருக்கும். அதுல ஆர்டிகல் 31லயும் ஆர்டிகல் 19 ஒரு சப்கிளாஸ்லயும் என்ன உரிமை இருந்ததுன்னா சொத்துரிமை. நான் வச்சிருக்கேன், ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன்னா அது என்னுடைய ப்ராப்பர்ட்டி தான், அதை யாரும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமை இருந்தது. ஓகேங்களா, அதுதான் இந்த 2 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்ப அந்த 2 ஆர்டிகல்ஸ் தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா டெலிட் பண்ணிட்டாங்க. ஏன் டெலிட் பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் போய் அந்த ப்ராப்பர்ட்டியை கேட்குது, நான் ரோடு போடணும், பிரிட்ஜ் கட்டணும், ஓகேங்களா, இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நான் ஏதாவது செய்யணும். கவர்மெண்ட் கேட்கும்போது சொத்துரிமையில எனக்கு பங்கு இருக்கு, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க மக்கள். இதனால இந்தியாவோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆகுது. அதனால தனி சட்டம் கொண்டு வந்தாங்க. 1978ல 44 சட்ட திருத்தத்துல என்ன பண்ணிட்டாங்க? இந்த 2ஐயும் ஒழிச்சு கட்டிட்டு ஆர்டிகல் 300A அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஆர்டிகலை கொண்டு வந்தாங்க. எப்போ உனக்கு சொத்து மேல உரிமை இருக்கு, ஆனால் அரசாங்கம் ஒரு காரணத்தோட பொதுமக்கள் நடுக்காக கேட்கும் போது கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அத சட்ட உரிமையை மாத்திட்டு தெளிவா தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இருந்தது அடிப்படை உரிமை, சொத்துரிமை. இப்ப இருக்கிறது சட்ட உரிமை. இவ்வளவுதான் பாயிண்ட். ஓகேங்களா, ரைட். அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க
வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு பிரிவு எது அப்படிங்கிறாங்க. ஓகே, எலெக்ஷன் கமிஷன். ஓகேங்களா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து உருவாக்குறதுக்கு என்ன ஆர்டிகல் யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 324. ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொஸ்டின் தான், சும்மா சிம்பிள் கொஸ்டின் தான், நான் கன்ஃபியூஸ் ஆகும் படிக்காம இருந்திருப்பீங்க. ஆர்டிகல் 20 சரி, எலெக்ஷன் கமிஷன் வந்து பகுதி 15 இருக்கு. ஓகே, எலெக்ஷன் கமிஷன் எதுல உட்கார்ந்துருக்கு? பகுதி 15 உட்கார்ந்துருக்கு. ஆர்டிகல் 324 இருந்து 329 வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனை பத்தி தான் பேசும். ஓகேங்களா, இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷன் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. டேட்டோட சொல்லணும். இதெல்லாம் டக்குன்னு சொல்லணும். இதெல்லாம் கேள்வி உடனே வந்துடும். ஓகேங்களா, ஜனவரி 25, 1950 இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷன் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, டெல்லியில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, மேற்படி 324 ஆர்டிகல் எலெக்ஷன் கமிஷன் பத்தி பேசுது. எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையர் தலைமையில செயல்படும். ஓகேங்களா, ரைட்டா. இதே மாதிரி 329 ஆர்டிகல் என்ன சொல்றதுன்னு கேட்பாங்க. 18 வயதினருக்கு எல்லாருக்குமே ஓட்டு போட உரிமை இருக்கு சொல்றதுக்கு என்ன ஆர்டிகல்? 329 இருக்கு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். இந்தியாவின் முதல் கடல் மீது கண்ணாடி பாலம் எங்கு திறக்கப்பட்டது? நல்ல கொஸ்டின் பாருங்க, நம்மளை பத்தி கொஸ்டின். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் எந்த ஊர்ல கடலுக்கு மேல கண்ணாடி பாலம் திறக்கப்பட்டிருக்கு? ஆப்ஷனை பாரு, ஈஸியா அடிச்சு விட்டுறலாம். மகாபலிபுரம் கடல் இருக்கா? இருக்கு. கன்னியாகுமரியில இருக்கு. ராமேஸ்வரத்துல இருக்கு. நாகப்பட்டினத்துல இருக்கு. ரைட், எல்லாத்துலயுமே கடல் இருக்கு. ஓகேங்களா, ஆனா கண்ணாடி பாலம் அமைக்கிற அளவுக்கு ஏதாவது ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தாதான் கண்ணாடி பாலம் அமைக்கலாம். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சதுதான் ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில கடலுக்கு நடுவுல 2 சிலை இருக்குது. விவேகானந்தர் பாறை, இன்னொன்னு வந்து திருவள்ளுவர் சிலை. 2 சிலையும் கனெக்ட் பண்ணும் விதமாக 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலத்திலையும் கண்ணாடியால் அமைக்கப்பட்ட, ஓகே, செராமிக் கிளாஸால் செய்யப்பட்ட ஒரு பாலம் கட்டப்பட்டிருக்கு. ஒரு நல்ல பாலம். ஓகேங்களா, அது மேல நம்ம வெறுங்கால நடக்கும்போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, கடலுக்கு நடுவில் கடலுக்கு மேல நடக்கிறோம். கண்ணாடி பாலம்னா கீழே கடல் இருக்கிறது தெரிய வருது. ஒரு நல்ல ஃபீல். நிறைய டூரிஸ்ட் பீப்புள் வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து ஆக்சுவலா இதுல சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு இந்த கொஸ்டின் மட்டும். ஓகே, இந்த கொஸ்டின் மட்டும் விட்டுருங்க. ஓகேங்களா, எது பணப்பயிர் அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது எல்லாமே பணப்பயிரா அமைஞ்சிருச்சு. ஓகேங்களா, அப்போ பணப்பயிர்னா என்னது அப்படின்னா அது வந்து உணவுக்காக பயன்படுத்த முடியாது, வியாபாரத்துக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பயிர் தான் பணப்பயிர்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நெல்லு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோதுமை, இதெல்லாம் பணப்பயிர் கிடையாது, உணவு பயிர். இதுல இருக்க எல்லாமே பாருங்க பணப்பயிர் தான். கரும்பு, காப்பி, புகையிலை, பருத்தி எல்லாமே உணவு எல்லாம் வேற விஷயம் பயன்படுத்துறாங்க. இது எல்லாமே பணப்பயிர் கிடையாது, பணப்பயிர். அதனால இந்த கொஸ்டின் கொஞ்சம் ராங் ஃபார்மேஷன் இருக்கு, விட்டுருங்க. அடுத்து புத்தர் டேஷ் என்ற இடத்தில் நிர்வாணம், அதாவது முக்தி அடைந்தார் அப்படிங்கிறாங்க. புத்த மதத்தை பத்தி படிச்சுக்கணும். புத்த மதத்துல புத்தரை பத்தி படிச்சுக்கணும். புத்தர் எத்தனை நாட்கள் தவம் இருந்தார், எங்கு தவம் இருந்தார், எந்த மரத்துக்கடியில் தவம் இருந்தார், இதெல்லாம் கேள்வி கேட்போம். புத்தருடைய முதல் சொற்பொழிவு எங்க அப்படி கேள்வி கேட்போம். அப்போ எந்த இடத்துல அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானம் பெற்றார், முக்தி பெற்றார் அப்படின்னா அந்த அரச மரத்துக்கு அடியிலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அரைமையா வேற ஒன்றும் சொல்லக்கூடாது. ஓகே, அரச மரத்து அடியில என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா புத்தகையா ஊர் இருக்கும், அங்கதான் தியானம் மேற்கொண்டிருப்பார். 49வது நாள் அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஞானம் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, ரைட்டா. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகைகளின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் வரையப்பட்ட ஓவியங்கள் எக்கதைகளை சித்தரிக்கின்றன அப்படிங்கிறாங்க. அப்போ மகாராஷ்டிரால அவுரங்காபாத்ல அஜந்தா மற்றும் எல்லோரா குகை இருக்கு. அந்த குகையில ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. என்ன ஓவியம்? ஜாதகா கதைகளை பிரதிபலிக்கும் விதமாக ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. ஓகே, அப்ப ஜாதகா கதைகள். ஓகே, ரொம்ப முக்கியம். ஜாதக கதைகள் வந்து புத்த மதத்தை மையப்படுத்திய கதைகள். ஓகேங்களா, ரைட். அடுத்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க? எது இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாங்கன்னா, எப்படி நம்ம உடம்புக்கு ஹார்ட் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். அந்த ஆர்டிகல் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது அம்பேத்கர் கொட்டேஷன் இருக்காரு. ஆர்டிகல் 32 தான் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 32 32 ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஓகேங்க, என்ன சொல்றது? உனக்கு ஏதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மறுக்கப்படுதா? உன்னை யாராவது பாகுபாடு பாக்குறாங்களா? உன்னை ஏதாவது வாழ்வதற்கான உரிமை இல்லைன்னு அரசாங்கம் சொல்லுதா? உடனே சுப்ரீம் கோர்ட்லயோ ஹை கோர்ட்லயோ போயிட்டு ஃபைல் பண்ணலாம், கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் ஆர்டிகல் 32. ஹை கோர்ட்ல போய் ஃபைல் பண்ணா ஆர்டிகல் 226. இந்த 2 ஆர்டிகல் எப்ப கேட்டாலும் சொல்லணும், அந்த அளவுக்கு முக்கியம். ஓகேங்களா, இது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பொருளாதாரத்தின் பிரிவு எந்த துறையில் அதிக பங்கை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா, இந்த உற்பத்தியில எது வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன்? மொத்தம் 3 துறை இருக்குது. விவசாயத்துறை, அதான் முதன்மை துறை, 2வது துறை, 3ஆம் துறை.
அதுல அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது இன்னைக்கு சேவைத்துறை தான். ஒரு காலத்துல முதன்மை துறை இருந்தது, விவசாயம் இருந்தது இண்டிபெண்டன்ஸ் டைம்ல. கொஞ்சம் கொஞ்சமா சேவைத்துறை எதெல்லாம், எஜுகேஷன், ஹெல்த், சுகாதாரம், ஹாஸ்பிட்டல்ஸ், ஓகே, ஐடி கம்பெனி, ஸ்கூல்ஸ், இது எல்லாமே வந்து சேவைத்துறையில வருது. அதுதான் அதிகமான கான்ட்ரிபியூஷன், 50%க்கும் மேல. ஓகேங்களா. இது இந்தியாவின் தேசிய நாட்காட்டியாக சகாப்தத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். ஓகேங்களா. இந்தியாவுடைய நேஷனல், எப்படி வந்து இந்தியாவுக்கு நேஷனல் அனிமல், நேஷனல் ஃப்ளவர், நேஷனல் லாங்குவேஜ், நேஷனல் லாங்குவேஜ் கான்செப்ட் கிடையாது. ஓகேங்களா. நேஷனல் பாக்டீரியா, ஓகேங்களா, நேஷனல் பேர்டு இருக்கோ, அதே மாதிரி நேஷனல் கேலண்டர் கான்செப்ட் இருக்கு. அது என்ன கேலண்டர்னா கேலண்டர், சகாப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கிபி 78 இருந்து ஆரம்பிச்சு. இதை கூட கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா. சகாப்தம் எந்த ஆண்டிலிருந்து தொடங்கிறதுனா கிபி 78 இருந்து தொடங்கிறது. ஓகேங்களா. அடுத்து தேசிய நாட்காட்டியின் முதல் மாதம் சித்திரை மாதம் அப்படிங்கிறாங்க. இது தப்பு. நமக்கு தெரியும் சித்திரை வைகாசின்னு சொன்னாலே அது தமிழ் மாதத்துக்கு உரியது. ஓகேங்களா. அப்ப எது சரியானு கேட்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 தான் சரி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிஃப்ட் உடைய ஃபுல் ஃபார்ம், இந்திய வங்கி முறையில் நெஃப்ட் எதை குறிக்கிறது? ஓகேங்களா. அப்போ இந்தியாவுடைய எக்கனாமிக்ல ரீசெண்டா கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த மாதிரி கேள்வி வருது. ஓகேங்களா. எக்கனாமிக் டேர்ம்ஸ், ஓகே, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வச்சு கேள்வி வருது. ஓகேங்களா. அதுல நெஃப்டோடைய விரிவாக்கம் கேட்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ எக்கனாமிக்ஸ்ல நெஃப்ட்ங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது? 2 வார்த்தை, ஒன்னு நெஃப்ட், இன்னொன்னு ஆர்டிஜிஎஸ். ஓகேங்களா. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன ஒரு விரிவாக்கத்துக்காக இருக்கும். ஓகேங்களா. ஒரு ஃபுல் ஃபார்ம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பணத்தை பரிமாற்றம் செய்வதற்காக, பணத்தை டிரான்சாக்ஷன் செய்வதற்காக பயன்படுது. ஓகேங்களா. அப்ப நெஃப்ட்ங்கிறது நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா. நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா. ஆர்டிஜிஎஸ்ங்கிறது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஓகேங்களா. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பண பரிமாற்றத்துக்கு தான். ரெண்டும் வேற வேற விஷயங்கள், சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து போலாமா. அடுத்து இந்தியாவில் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க். இப்போ இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் இருக்கும்ல, அதோட இயர் தான் படிச்சுக்கணும். ஆர்பிஐ, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க், நபார்டு, அப்புறம் முத்ரா பேங்க், இந்த மாதிரி எல்லா பேங்க்ஸ் அதோட இயர் மட்டும் தெரிஞ்சா போதும். ஃபேக்சுவல் பாயிண்ட் அதுதான் கொஸ்டின் வரும். ஓகேங்களா. அது எக்ஸிம் பேங்க் பார்த்தீங்கன்னா 1982. ஆக்சுவலா நம்ம நபார்டு வங்கியும் எக்ஸிம் பேங்கும் ஒரே ஆண்டில் உருவாக்கப்பட்டது. ஓகே, ரெண்டுமே 1982ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஏற்றுமதி இறக்குமதிக்காக மட்டுமே ஒரு வங்கினா அது இந்த வங்கி தான். ஓகேங்களா. அடுத்து இந்தியாவின் ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு கேட்கிறாங்க. ஓகேங்களா. ஆர்பிஐ வந்து எந்த ஆண்டு நேஷனலைஸ்ட், தேசியமயமாக்கப்பட்டாங்க அப்படி கேட்கிறாங்க. அப்ப ஆர்பிஐ பத்தி நிறைய இயர் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஆர்பிஐ உடைய சட்டம் 1934. ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது 1935 ஏப்ரல் 1. ஓகேங்களா. அடுத்த ஆர்பிஐ தலைமையகம் மாற்றப்பட்டது. நல்ல கவனிங்க. ஆர்பிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணாங்க. கல்கத்தால இருந்து மும்பைக்கு சேஞ்ச் பண்ணாங்க 37. ஓகேங்களா. அடுத்த ஆர்பிஐ நேஷனலைஸ் பண்ணது, ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டது 1949 ஜனவரி 1. இந்த ரெண்டுக்கு மட்டும் டேட்டோட படிக்கணும். ஓகேங்களா. ஜனவரி 1 1949. ஓகே. தேசியமயமாக்கல்னா தனியார் கிட்ட இருந்து நம்ம அரசாங்கம் வந்து ஆர்பிஐ வந்து வாங்குது. ஓகேங்களா. அடுத்து தேசிய கல்வி நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா. தேசிய கல்வி நாள் என்று கொண்டாடப்படுகிறது நவம்பர் 11 தேசிய கல்வி நாளா கொண்டாடுறோம். இது மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கும். ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கும். ஓகேங்களா. அதுல வந்து தேசிய கல்வி நாளை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் அபுல் கலாம் ஆசாத்தோடைய பிறந்த நாளை வந்து தேசிய கல்வி நாளா கொண்டாடுறோம். அன்னைக்கு பிறந்த நாள். இதே மாதிரி விவசாய தினத்தை சரண் சிங் அவர்களுடைய பிறந்த நாள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த நாளை ஒற்றுமை தினமாக, ஒவ்வொருத்தருடைய பிறந்த நாளை ஒவ்வொரு டேவா நம்ம அனுசரிக்கிறோம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ப்ரோபா 3. ஓகேங்களா. இது வருதா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு லான்ச். ஓகேங்களா. ப்ரோபா 3 என்ற விண்கலம் சூரிய கண்காணிப்பு திட்டம் எந்த நாட்டை சேர்ந்தது? அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு நாட்டுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்குல்ல, இஸ்ரோ, நாசா, இஎஸ்ஏ, ஜாக்சா, இதெல்லாம் ஒவ்வொரு நாட்டுடைய விண்வெளி மையம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பிளானட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு இதுக்கு வந்து அனுப்பிவிடுவாங்க. என்ன அனுப்பிவிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேட்டலைட் மாதிரி. ஓகேங்களா. துணைக்கோள் மாதிரி ஏதாவது ஒண்ணு அனுப்பிவிடுவாங்க. ஓகேங்களா. அதுல வந்து ப்ரோபா 3ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்துடைய ஸ்பேஸ் ஏஜென்சி. ஓகேங்களா. அவங்க அனுப்புனதுதான் ப்ரோபா 3 சூரியனுக்கு. ஓகேங்களா. இது இந்தியா சூரியனுக்கு என்ன அனுப்பியிருக்குன்னா ஆதித்யா L1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அனுப்பியிருக்கு. ஓகேங்களா. அடுத்து போலாமா. அடுத்து பாருங்க. மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி பின்வரும் கடல்களின் சரியான வரிசை. ஓகேங்களா. கடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது பசிபிக், இந்தியன் ஓஷன், அரபிக்கடல்,
வங்காள விரிகுடா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது அல்லாம இந்த ஐரோப்பிய கண்டங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய கடல்களையும் படிச்சு வச்சுக்கணும். மேப்ல இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கலாம். ஓகே, அப்போ மேற்குல இருந்து கிழக்கு, இப்போ வேர்ல்ட் மேப் எடுத்துச்சுன்னா மேற்குனா லெஃப்ட் சைடு, கிழக்குனா ரைட் சைடு. லெஃப்ட்ல இருந்து ரைட்ல என்னென்ன கடற்கரையெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மெடிட்டேரியன் சி, இந்த இருக்கக்கூடிய 4 சி தான் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. மெடிட்டேரியன் சி, அதாவது மத்திய தரைக்கடல், கருங்கடல், காஸ்பியன் சி, ஏரல் கடல், நாலதான் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. அதுல மத்திய தரைக்கடல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கும். ஓகே, இந்த பொசிஷன் அடிப்படையில், அதாவது ஆப்பிரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவுல இருக்கும். ஓகே, மத்திய தரைக்கடல். அடுத்து வந்து கருங்கடல், பிளாக் சி இருக்கும். ஓகேங்களா, அடுத்துதான் காஸ்பியன் சி, அடுத்துதான் ஏரல் சி இருக்கும். ஆன்சர் சி தான் கரெக்ட். ஓகேங்களா, மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி ஆர்டர்னா இந்த ஆர்டர் தான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, அடுத்து குவார்ட்சைட் என்பது டேஸ் வகை பாறையாகும். ஓகேங்களா, அப்போ பாறையில 3 வகை இருக்குது. ஓகேங்களா, வண்டல் செடிமெண்ட்ரி பாறைன்னு சொல்லுவாங்க. அடுத்து இக்னீசியஸ்னா தீக்குழம்பு பாறை, ஓகே, தீப்பாறை சொல்லுவாங்க. பசால்ட், இந்த 3மே பாறை. ஓகேங்களா, அதுல உருமாற்றிய பாறை கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, மொத்தமா 4 வகையான பாறை. நம்ம கேட்கறது குவார்ட்சைட். குவார்ட்சைட்னு ஒரு கல் இருக்குல்ல, ஓகே, அந்த கல்லு வந்து எந்த பாறையில இருந்து எடுக்கப்பட்டது கேட்கிறாங்க. மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உருமாறிய பாறைகள் இருந்து எடுக்கப்பட்டது அந்த குவார்ட்சைட். ஓகேங்களா, இதே மாதிரி ஒவ்வொரு பாறை இருக்கும். ஒரு சில பாறை தான் நல்லா கருன்னு இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தீப்பாறைகள்ல இருந்து, இக்னீசியஸ் ராக்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, 27 இமயமலைகள் பின்வரும் தட்டுகளின் மோதலால் உருவானவை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, எந்த 2 தட்டுகள் மோதும் பொழுது இமயமலை உருவாகுது அப்படின்னு கேட்கிறாங்க. நமக்கு நீங்க ஜாகிரபில தான் படிச்சிருப்பீங்க ஐ திங்க். ஓகேங்களா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தட்டு மீன்ஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல வந்து யூரோ ஏசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய பிளேட். இந்த 2 பிளேட்டும் நகர்ந்து அப்படி மோதும் போதுதான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா இமயமலையை உருவாச்சு. ஓகேங்களா, அப்போ இந்திய தட்டும் யுரேஷியா தட்டும் 2 மோதுறதுனாலதான் இமயமலை உருவானது. அதனாலதான் இமயமலை இளம் மடிப்பு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. யங் ஃபோல்டு மவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து இந்தியாவின் திட்ட நேரக்கோடு பின்வரும் எந்த நகரத்தின் வழியாக செல்கிறது? ஓகேங்களா, இந்தியாவுடைய வரைபடத்துல நம்மளுடைய டைம் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு கோடு மாதிரி வரைவாங்க. அது கரெக்டா உத்தரப்பிரதேசத்தின் மிர்சாப்பூர் வழியாக 82.5 டிகிரி ஈஸ்ட் அந்த லைன் உண்டு. ஓகேங்களா, அதன் வழியாக பாய்கிறது. ஓகேங்களா, ரைட். அடுத்து வேளாண்மையை கவனித்துக் கொள்ள ஒரு தனி துறை திவான் அமீர் கோஹி அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்க, சூமா இருக்கு. தனித்துறை திவான் அமீர் கோஹி டேக் கேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகே, விவசாயத்தை கவனித்துக் கொள்வதற்காக திவானி அமீர் கோஹி என்ற தனித்துறை யார் உருவாக்குனா கேட்கிறாங்க. நம்மளுடைய முகமது பின் துக்ளக் அவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா விவசாயத்தை கவனிப்பதற்காகவே தனி ஒரு துறையை உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் முகமது. இது எல்லாமே முகமது பின் துக்ளக் வந்து ஒரு டோக்கன் நாணயங்களை வெளியிட்டு இருப்பாரு. ஓகேங்களா, இவர் வந்து தலைநகரத்தை மாத்திருப்பாரு. இதெல்லாமே பண்ணிருப்பாரு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் 30வது கொஸ்டின் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்மளுடைய மராத்திய குடும்பம் இருக்குல்ல, அந்த மராத்திய குடும்பம் ஒரு போருக்கு பின்னாடி, எந்த போருக்கு பின்னாடி 1761 3ஆம் பானிபட் போர் நடந்திருக்கும். அந்த 3ஆம் பானிபட் போருக்கு பின்னாடி 5 குடும்பமா உடஞ்சு போயிருக்கும். அந்த 5 குடும்பத்துல 4 குடும்பத்தோடைய பெயர் கொடுத்திருக்காங்க. அந்த 4 குடும்பம் எந்த பகுதியை ரூல் பண்ணாங்கன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, குடும்பத்தோடைய பேர் பாருங்க. கெய்க்வாட், போன்ஸ்லே, பேஷ்வா, சிந்தியா. ஓகேங்களா, இப்ப கெய்க்வாட பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பரோடா பகுதியை ரூல் பண்ணாங்க. கெய்க்வாடுங்கிறது குடும்பத்தோடைய பெயர். ஓகேங்களா, இந்த போன்ஸ்லேங்கிறது வந்து பூனா பகுதியை ரூல் பண்ணுவாங்க. பூனா இது பேஷ்வா தான் பூனா. போன்ஸ்லாங்கிறது வந்து நாக்பூர் பகுதியை ரூல் பண்றாங்க. பேஷ்வா வந்து பூனா பகுதியை, சிந்தியா வந்து குவாலியர் பகுதியை ரூல் பண்றாங்க. ஒருத்தர் வந்து 2341 சி ஆப்ஷன். ஓகேங்களா, 30வது கொஸ்டின். அடுத்து 31. வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையை எந்த ஆண்டு அடைந்தார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, வாஸ்கோடகாமா தான் இந்தியாவுல ஃபர்ஸ்ட் கடல் வழியாக வந்த முதல் ஐரோப்பியர். ஓகேங்களா, கரெக்டா 498ஆம் ஆண்டு மே மாதம் வாஸ்கோடகாமா கேரளாவுடைய கள்ளிக்கோட்டையை வந்து அடைகிறாரு. அவரை வந்து வாங்கன்னு சொல்லிட்டு யார் வரவேற்கிறாங்க? ஜாமுரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர், கேரள மன்னர் என்ன பண்றாரு? வரவேற்கிறார். அதெல்லாம் வந்து அந்த டைம்ல நடந்த யூரோப்பிய வருகையில டாபிக் பாயிண்ட். ஓகேங்களா, அடுத்து டான்ஸை பத்தி ஒரு கொஸ்டின். ருக்மணி தேவி அருண்டேல் இந்தியாவின் எந்த பாரம்பரிய நடனத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, ருக்மணி தேவி அருண்டேல் வந்து எந்த பாரம்பரிய நடனத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா
பரதநாட்டியத்தில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு டான்ஸ் சம்பந்தமாவும் ஃபேமஸ் 5 பர்சனாலிட்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எல்லா டான்ஸும் தான் கிடையாது. 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குல்ல, பரதநாட்டியம், குச்சிப்புடி, இதெல்லாம். இந்த மாதிரி 8 கிளாசிக்கல் டான்ஸோடைய பத்தி 5 ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் அதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க வாங்கின அவார்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படிதான் கேள்வி வந்துட்டு இருக்குது இந்த இயர்ல கூட. ஓகேல. கோனார்க்கில் உள்ள சூரியன் கோவில் எந்த வம்சத்தின் ஆட்சியின் கீழ் கட்டப்பட்டது? ரொம்ப முக்கியமான கோவில் கோனார்க் சூரிய கோவில், எல்லாருக்குமே தெரிஞ்ச கோவில். நம்மளுடைய 10 ரூபாய் நோட்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த கோவில் தான் கோனார்க் சூரிய கோவில், ஒரிசாவில் அமைந்துள்ளது. ஓகேங்களா. அது அந்த வட்டமா இந்த வீல் உடைய போட்டோ வச்சிருப்பாங்கல்ல, அது எந்த வம்சம் கட்டப்பட்டது? கிழக்கு கங்கா வம்சம் கட்டியது. ஓகேங்களா. கிழக்கு கங்கா வம்சம் ஆட்சியின் கீழ் கட்டப்பட்டது. ஓகேங்களா. கேட்டா அடுத்து, மக்கள் தொகையில் இனக்கூறுகள் என்ற நூலை எழுதியவர் யார்? The Racial Elements are in the Population அப்படிங்கிற புக்கை யார் எழுதியது அப்படின்னு கேட்கிறாங்க. பைராஜா சங்கர் குஹா அவர் தான் எழுதினார். ஓகேடா. பிராஜா சங்கர் குமார் குஹா அவர் தான் என்ன பண்ணிருப்பாரு? அவர் தான் குமா கிடையாது, குஹா. அவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா மக்கள் தொகை இனக்கூறுகள் என்ற நூலை மக்கள் தொகையை பற்றி அடிப்படை ஆதாரங்கள் தான் சொல்லியிருப்பார். அடுத்து, புகழ்பெற்ற காமாக்கியா கோவில் எங்கு அமைந்துள்ளது? முக்கியமான டெம்பிள்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க, ஃபேமஸான டெம்பிள்ஸ். ஓகேங்களா. சோம்நாத் கோவில், சோம்நாத் கோவில் தான் ரீசெண்டா இடத்துல அது என்னது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு. சோம்நாத் கோவில், அப்புறம் அஜந்தா எல்லோர குகை, எரிபாண்டா குகை. ஓகே. அடுத்து நம்ம ஊர்ல இருக்கிறனால நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் எல்லாம் கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லயே கேட்டிருக்காங்க. தஞ்சை பெரிய கோவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? நமக்கு தெரியும், நார்த் இந்திய பசங்களுக்கு படிக்கணும் அது அவங்க. அதே மாதிரிதான் நம்மளும். ஓகேங்களா. கஜ்ராஹோ கோவில் அந்த வரிசையில காமாக்கியா கோவில் எங்க அமைந்துள்ளது கேட்கிறாங்க. அசாம்ல இருக்கு. ஓகேங்களா. காமாக்கியா கோவில் அசாம்ல இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட், பத்மஸ்ரீ விருது பெற்ற வி சத்யநாராயண சர்மா, நான் சொன்னத எப்படி வருது பாருங்க. எந்த நடன வடிவத்திற்கு அங்கீகரிக்கப்பட்டார்? நடனத்தை வச்சு கேட்பாங்க, நடனம் பர்சனாலிட்டி வாங்கின பட்ட பேரையும் கேட்பாங்க. ஓகேங்களா. அப்ப இவர் பாத்தீங்கன்னா குச்சிப்புடி நடனத்தில் புகழ் பெற்றவர், பத்மஸ்ரீ விருதையும் வாங்கியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து, பின்வருவற்ற ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது. ஓகேங்களா. சட்டமன்ற மேலவை, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு காலத்துல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேங்களா. அதாவது சட்டமன்றம் அமைப்பு, இன்னொரு அமைப்பு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவை அப்படிங்கிற அமைப்பு இருந்தது. 2 இருந்தது. அதுல ஒரு சில மாநிலம்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். உதாரணத்துக்கு நம்ம மாநில தமிழ்நாட்டுல தான் அதை கேன்சல் பண்ணிட்டோம். 1986லயே கேன்சல் பண்ணிட்டோம் தமிழ்நாட்டுல. ஓகேங்களா. அப்படி அதை ஒழிக்கணும்னா யாரும் அனுமதி கொடுக்கணும், பரிந்துரை செய்யணும்னா அந்த மாநிலத்துடைய சட்டப்பேரவை, அதாவது எஸ்எல்ஏ, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அவங்கதான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். யாருக்கு? பாராளுமன்றத்துக்கு. அதை கேட்டதுக்கு அப்புறம் பாராளுமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 169 இதை கூட கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா. ஆர்டிகல் 169 படி சட்ட மேலவையை கலைக்கலாம், கூட்டலாம், திருப்பி கொண்டு வரலாம். அப்ப திருப்பி கொண்டு வரோம்னா திருப்பி அதே சட்டமன்ற பேரவை என்ன செய்யணும்? திருப்பி கொண்டு வரும். அது ஒரு மனு அனுப்பும். சரிங்களா. அடுத்து, பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி யாது அப்படி கேட்கிறாங்க. ஓகே. இந்த பிரதமருடைய கடமையை பத்தி சொல்லக்கூடியது, பிரைம் மினிஸ்டருடைய டியூட்டிஸ் பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 78. ஓகேங்களா. இப்போ பிரதமருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் இருக்கக்கூடிய உறவை பத்தி. ஓகேங்களா. பிரதமர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதம அமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் அவருடைய பேச்சதான், அவருடைய அட்வைஸ் தான் யாரு கேட்பாங்க? பிரசிடென்ட் கேட்பார். அதுக்குதான் என்ன ஆர்டிகல் சொல்லுவாங்கன்னா ஆர்டிகல் 75 சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் சம்பந்தம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது இல்லாம ஆர்டிகல் 143. ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட பிரசிடென்ட் அட்வைஸ் வாங்குறதுக்கு ஆர்டிகல். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 101. ஓகேங்களா. பட்ஜெட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல். ரேண்டமான ஆர்டிகல், முக்கியமான ஆர்டிகல் படிச்சு. அடுத்து பாருங்க, எந்த விதி இந்திய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி நியமனம் மற்றும் பணிகளை பற்றி விவரிக்கிறது? ஓகே. இந்திய தலைமை கணக்கியாளரை பற்றி ஒரு ஆர்டிகல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 148. சரிங்களா. ஆனா இங்க என்ன கேட்கிறாங்க? அவங்களுடைய பணி விதிகளை பத்தி பேசுது, அது 149. ஓகேங்களா. டியூட்டிஸ், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்டை பத்தி பேசுது 149. ஓகேங்களா. அடுத்து, எஸ்டிஜி கோல்ஸ்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்திய உலகத்திலேயே நிலைத்த நீடித்த வளர்ச்சிக்கான ஒரு குறியீடுகள் தான். அந்த குறியீட்டுல முதல் 3 இடத்துல யார் இருக்கா அப்படி கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டாப் 3 கண்ட்ரிஸ் பின்லாந்து, ஸ்வீடன், டென்மார்க். இதுதான் ஃபர்ஸ்ட் டாப் 3 இடத்துல இருக்காங்க. 2025 டேட்டா. ஓகேங்களா.
அடுத்து குடியரசுத் தலைவர் பதவிக்கான வேட்பாளரின் வயது வரம்பு எதற்கு குறையாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம நிறைய பாலிட்டியில வந்து ஏஜ் சம்பந்தமா படிக்கணும். ஓகேங்களா? அப்ப டக்கு டக்குன்னு சொல்ல பாருங்க, ஒரு நபர் இந்தியாவில் பிறந்து ஓட்டு போடுவதற்கு வயது 18 இருக்கணும். 18 வயசு ஆயிடும், நீங்க ஓட்டு போட்டுடலாம். ஓகேங்களா? உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்கணும். உள்ளாட்சி தேர்தல் நம்ம ஊர்ல கவுன்சிலரு, பஞ்சாயத்து தலைவர், வார்டு மெம்பர் இருக்குங்க, அதுக்கு வயசு 21. ஓகேங்களா? எம்எல்ஏ ஆகணும்னா மினிமம் வயது 25 இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோ, எம்எல்ஏ ஆகுறது. ஓகேங்களா? அடுத்து எம்பி ஆகுறதுக்குல எம்பிக்கு 2 வயசு இருக்கு. ஓகேங்களா? லோக்சபா எம்பி தனி வயசு, ராஜ்யசபா எம்பி தனி வயசு இருக்கு. ஓகேங்களா? அதை விட்டுறோம். நம்ம எம்எல்ஏ ஆகிறதுக்கு 25, கவர்னர், குடியரசுத் தலைவர், இந்த மாதிரி உயரிய பதவி இருக்கிறதா வயசு 35 குறையாம இருக்கும். ஓகேங்களா? ரைட்டா? இதுதான். ஓகே, இப்ப வயசு பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப என்ன கேக்குறாங்க, கவர்னருக்கா குடியரசுல கேக்குறாங்க 35. ஓகேங்களா? ரைட். அடுத்து திருப்பி பாருங்க, மக்களவை அமைச்சரவைக்கு சபைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர எத்தனை உறுப்பினர்களின் ஆதரவு தேவை? நல்ல ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு டேட்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் என்னவா இருக்காரு, நாடாளுமன்றத்துல பிஎம்ஆ இருக்காரு. இப்போ ஒரு கட்சியில இருந்து ஒரு சில பேர் வந்து வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் ஆதரவு தெரிவிக்கல நரேந்திர மோடி அவர்களுக்கு நாடாளுமன்றத்துல. அப்ப என்ன பண்ணலாம்னா, எதிர்கட்சிகள் தான் சேர்ந்து பிரதமர் மோடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. ஓகே, நம்பிக்கையில்லா தீர்மானம்னா பிரைம் மினிஸ்டர் நம்பிக்கை தான் அவர் இதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தை வழிநடத்துவாருன்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. அப்ப அதுக்கு எத்தனை பேர், அதை கொண்டு வருவதற்கு எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் முன் அனுமதி தேவை அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு 50 பேராவது சைன் பண்ணணும். சும்மா எதிர்கட்சிக்கிட்ட ஒரு 100 எம்பி இருப்பாங்க, குறைந்தபட்சம் அந்த 50 பேர் சைன் பண்ணிடுவாங்க. சைன் பண்ணி சபாநாயகர்கிட்ட போய் சபாநாயகர் வாக்கெடுப்பு நடத்துவார். பிரதமர் மோடி அவர்களுக்கு எத்தனை பேர் ஆதரவாக வாக்களிக்கிறீங்க, எத்தனை பேர் எதிராக வாக்களிக்கிறீங்க. அப்ப ஆதரவாக எவ்வளவு பேர் வந்திருக்காங்களோ அதுல 50% மேல வாக்களிச்சிட்டாங்கன்னா ஒரு பிரதமரா நீடிக்கலாம். மேக்சிமம் அவங்க கட்சியே மெஜாரிட்டி இருக்கிறதுனால பண்ணிக்குவாங்க. மெஜாரிட்டி இல்லாத போது கூட்டணி கட்சியெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. அப்பதான் இந்த பிரச்சனை தான் அடிக்கடி இந்த வார்த்தை தான் வரும், நம்பிக்கை இல்லா தீர்மானம், நோ கான்பிடன்ஸ் மோஷன். இந்த வார்த்தை தான் அப்ப அதிகமா வரும். உதாரணத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் இந்த வார்த்தைகள் தான் அதிகமா வரும், பயன்படுத்தும். ஓகேங்களா? பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம். ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு, அதாவது நாக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், உலக அளவிலாக இந்த எய்ட்ஸ் நோயை வந்து கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு. ஓகே, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எப்படி WHO அப்புறம் WTO எல்லாம் கேள்விப்பட்டீங்களா, அதே மாதிரி இது வந்து ஆண்டு வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு 1992. ஸ்டாட்டிக் போர்ஷனா படிச்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் அடுத்த ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷன் வந்து பாருங்க. ஆமா, இது வந்து அப்பப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் ஆகக்கூடியது. இந்தியாவுடைய 57வது புலிகள் காப்பகம். இது மாதிரி எத்தனை வந்திருக்கு பாருங்க. ஓகே, எல்லா புலிகள் காப்பகத்தையும் நம்மளால படிக்க முடியாது. ஃபேமஸ் ஆனதை படிச்சு வச்சுக்கணும். பந்திப்பூர், அப்புறம் வந்து களக்காடு, அப்புறம் முண்டந்துறை, இதெல்லாம் படிச்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப இங்க புலிகள் காப்பகம் ரத்தபாணி. ஓகேங்களா? ரீசெண்டா ஆட் பண்ணப்பட்ட புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்துல இருக்கு அப்படி கேட்கிறாங்க. ரத்தபாணி வந்து மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இந்த புலிகள் காப்பகம் வந்து நிறைய மத்திய பிரதேசம் அந்த சைடு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் கவனமா கவனிச்சு இதுவும் தெரியுதா, மத்திய பிரதேசம் போட்டு வந்திருக்கேன், கிளிக் ஆகும். ஓகேங்களா? சர்வதேச நீதிமன்றத்தின் தலைமை அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? சர்வதேச நீதிமன்றம். ஓகே, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ICJ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து எங்க அமைந்துள்ளது கேட்கிறாங்க. இது எதுக்கு சார், உள்நாட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் போவோம். ஒரு நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம ஊர் தான் நடந்தது. இந்தியாவுடைய ராணுவ வீரர் வந்து பாகிஸ்தான வேற ஏதோ நாடு வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? அவருக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்க போயிட்டாங்க. நம்ம இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல போய் முறையிட்டோம். அது எங்க இருக்குன்னா தி ஹேக், நெதர்லாந்து. ஓகேங்களா? தி ஹேக், நெதர்லாந்து. ஓகேங்களா? அடுத்து பின்வரும் இந்தியாவின் பின்வரும் உயிர்கோள காப்பகம் எது மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது? உயிர்கோள காப்பகம் கண்டிப்பா படிச்சிடும். 18, 19 உயிர்கோள காப்பகம் உள்ளது. அதுல வந்து இதெல்லாம் மேன் அண்ட் பயோஸ்பியரிசம் படிச்சுக்கணும். ஓகேங்களா? அதுல மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது பச்மாரி பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேங்களா? பச்மாரி என்னது உயிர்கோள காப்பகம். ஓகே, இது இல்லாம சுந்தரவன உயிர்கோள காப்பகம் வந்து வெஸ்ட் பெங்காலையும், கஞ்சன்ஜங்கா வந்து சிக்கிம்லையும், கட்ச்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குஜராத்ல அமைந்துள்ளது. ஓகே, அடுத்து ஒடிசாவின் முதல்வர். திரும்பி சொல்றேன், இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இப்போ அதிகமா கேட்கறது கிடையாது, பேசிக்கா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டா எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுல அந்த ஸ்டேட்டோடைய சிஎம், புதிய சிஎம்ஸ் எல்லாம் யாரு படிச்சுக்கோங்க. ஒடிசாவின் முதல்வர் மோகன் சரண் மாஜி. ஓகேங்களா? மோகன் சரண் மாஜி. ஓகேங்களா? தற்போதைய முதல்வர். இதாக தேர்தல் நடந்தது போன வருஷம். அடுத்து ரவீந்திரநாத் தாகூர், நமக்கு தெரியும், இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதியவர். அவர் தான் இந்தியாவில் முதலாக நோபல் பரிசையும் பெற்றவர், இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. அவர் வாங்கிய இலக்கியத்திற்கான நோபல் பரிசு எதுக்காகனா கீதாஞ்சலிங்கிற இலக்கியத்திற்காக தான். ஓகேங்களா? அப்ப கீதாஞ்சலிங்கிறது டேஷிங் தொகுப்பாக இருக்கிறாங்க, கவிதைகளுடைய தொகுப்பு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? கவிதைகளின் தொகுப்பு.
அடுத்து பஞ்சாபின் அறுவடை திருவிழாவான லொஹரி ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாபுடைய அறுவடை திருவிழா, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு அறுவடை திருவிழா இருக்கும்ல. தமிழ்நாட்டில் பொங்கல், கேரளாவில் ஓணம், ஓகேங்களா, மகர சங்கராந்தி ஆந்திராவில, இந்த மாதிரி பஞ்சாப்ல லொஹரின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜனவரி மாதம், ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் கொண்டாடப்படக்கூடியது. ஓகேங்களா, அவங்க ஊர்ல அன்னைக்குதான் அறுவடை, முருதே அன்னைக்குதான். ஓகேங்களா, தவறான ஏரி மாநில ஜோடியை தேர்வு செய்யும். ஓகேங்களா, லெஃப்ட் சைடு இருக்கிறதா ஏரியோடைய பெயர், ரைட் சைடு இருக்கிறது வந்து எங்க இருக்குங்கிறது பெயர். புலிக்காட்டு ஏரி தமிழ்நாட்டில் இருக்கு, நமக்கே தெரியும். ஓகே, தமிழ்நாடு ஆந்திர பிரதேச பார்டர்ல இருக்குது. வீராணம் ஏரி நிறைய சினிமா படத்துல சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாடு. செம்பரப்பாக்கம் ஏரி, சென்னையில வெள்ளம் வரும்போது செம்பரப்பாக்கம் ஏரி நிறைஞ்சுதான் வெள்ளம் வந்ததுன்னு சொல்லுவோம், தமிழ்நாடு தான். லோக்டக் ஏரி வேற பார்த்தா இருக்குது, தமிழ்நாட்டுல கிடையாது, இருந்ததை கேள்விப்பட்டிருக்கோம். லோக்டக் ஏரி எங்க இருக்குன்னா மணிப்பூர்ல இருக்கு. ஓகேங்களா, லோக்டக் ஏரி மணிப்பூர். ஓகேங்களா, ரைட்டா, அவ்வளவுதான் ஆப்ஷன் டி. 50 கொஸ்டினுக்குரிய டிஸ்கஷனை முடிச்சிருக்கோம். ஓகேங்களா, நல்லபடியா முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதக்கூடிய பசங்க இதை கவனிச்சு கேர்ஃபுல்லா எழுதுங்க. ஒவ்வொரு எக்ஸாமையும் நல்லபடியா எழுதுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் படிக்கணும். ஓகேங்களா, தேங்க்யூ.